வணக்கம். நம்மள சுத்தி பாத்தீங்கன்னா ஒரே தகவல்களா கொட்டி கிடக்கு. செய்திகள், டெக்னாலஜி, வரலாறுன்னு எல்லாமே ஒன்னோட ஒன்னு சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு வழி இருந்தா எப்படி இருக்கும்? சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த 3 விஷயங்களையும் பாருங்க. வெப்ப இயக்கவியல் விதிகள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் டெல்லியோட வரலாறு. ஒன்னு சயின்ஸ், இன்னொன்னு டெக்னாலஜி, இன்னொன்னு ஹிஸ்டரி. சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா இது எல்லாத்தையும் ஒரு விஷயம் ஒண்ணா இணைக்குது. அது என்னன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். அந்த கனெக்ஷன் இதுதாங்க. இது ஒவ்வொன்றுமே ஒரு அடிப்படை விதித் தொகுப்பு, அதாவது ஒரு கோட் மூலமா தான் இயங்குது. நம்ம இந்த காம்ப்ளெக்ஸான 2026 உலகத்தை முழுசா புரிஞ்சுக்கணும்னா நம்ம யதார்த்தத்தை வடிவமைக்கிற இந்த 3 முக்கியமான கோட்ஸையும் நாம படிக்க கத்துக்கணும். சரி, வாங்க கோட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ். அதாவது நம்ம பிரபஞ்சத்தோட இயற்பியல் விதிகள். நட்சத்திரங்கள்ல இருந்து நாம குடிக்கிற ஒரு கப் காஃபி வரைக்கும் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ற விதிகள் இதுதான். நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற 2 வார்த்தைகள் தான் வெப்பம், வெப்பநிலை. ஹீட், அதாவது வெப்பம்ங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற மொத்த எனர்ஜி. ஆனா டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலைங்கிறது ஒரு பொருள்ல இருக்கிற துகள்களோட சராசரி எனர்ஜி. சிம்பிளா சொல்லணும்னா ஒன்னு மொத்த கணக்கு, இன்னொன்னு அதோட ஆவரேஜ். இந்த எனர்ஜி, அதாவது வெப்பம், பிரபஞ்சம் முழுக்க 3 வழியில டிராவல் பண்ணுது. முதல்ல கடத்தல். சூடான காஃபி கப்ல ஒரு ஸ்பூனை வச்சா அந்த ஸ்பூன் சூடாகுது இல்லையா, அதுதான். அடுத்தது வெப்பச்சலனம், அதாவது தண்ணிய கொதிக்க வைக்கும்போது நடக்கிறது. கடைசியா கதிர்வீச்சு. எந்த மீடியமும் இல்லாம சூரியன்ல இருந்து வர்ற வெப்பம் நம்ம மேல படுறது மாதிரி. அப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விதிகளை நம்மால மீறவே முடியாது. தெர்மோடைனமிக்ஸோட முதல் விதி என்ன சொல்லுது? ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்திற்கு மாத்த தான் முடியும். இதுதான் பிரபஞ்சத்தோட ஒரு அசைக்க முடியாத விதி. இதே இயற்பியல் கோட்பாடுகள் மற்ற இடங்கள்ல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம். இப்போ உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா அதை ஒரு பைப்ல போற தண்ணி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. வோல்டேஜ்ங்கிறது தண்ணியோட பிரஷர், கரண்ட்ங்கிறது தண்ணி எவ்வளோ வேகமா போகுதுங்கிறது, அப்புறம் மின்தடைங்கிறது அந்த பைப்போட அகலம். பாத்தீங்களா இப்போ எவ்வளோ சிம்பிளா இருக்கு. ஓகே, இப்ப அடுத்த கோட்டுக்கு போலாம். இது நம்ம இயற்பியல் விதிகளுக்கு மேல நாமளே உருவாக்குன ஒரு லேயர், நம்மளோட டிஜிட்டல் உலகம். இது தகவல், நுண்ணறிவுன்னு ஒரு புத்தம் புது உலகத்தையே உருவாக்கிடுச்சு. 2026ல நாம ஏஐ பத்தி பேசும்போது அதோட நிலைகளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நாம இன்னைக்கு யூஸ் பண்றது பெரும்பாலும் குறுகிய ஏஐ தான். இது ஒரு குறிப்பிட்ட வேலையை ரொம்ப சூப்பரா செய்யும். ஆனா அதை தவிர அதுக்கு வேற எதுவும் தெரியாது. மனுஷங்கள மாதிரி யோசிக்கிற ஜெனரல் ஏஐ இன்னும் ரிசர்ச்ல தான் இருக்கு. இந்த டிஜிட்டல் கோடு ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஏஐ வெறும் நமக்கு பதில் சொல்ற ஒரு டூலா மட்டும் இல்லாம அதுவே பிளான் பண்ணி வேலை செய்யற ஏஜென்ட்ஸா மாறிட்டு வருது. அது மட்டும் இல்லாம ஒரே நேரத்துல பார்க்க, கேட்க, பேசக்கூடிய மல்டி மாடல் ஏஐ எல்லாம் இப்போ ரொம்ப சாதாரண விஷயமாயிடுச்சு. இதனால ஏஐ நம்மளோட ஒரு ஆக்டிவ் பார்ட்னரா மாறிட்டு வருது. இவ்ளோ காம்ப்ளெக்ஸான ஏஐ சிஸ்டம்ஸ் கூட நமக்கு பெரும்பாலும் ரொம்ப சிம்பிளான ஒரு கட்டமைப்பு மொழி மூலமா தான் காட்டப்படுது. அதுதான் HTML. நீங்க இன்டர்நெட்ல பார்க்குற ஒவ்வொரு வெப்சைட்டோட அடிப்படை எலும்புக்கூடும் இதுதான். சரி, இப்போ நாம கடைசி மற்றும் ரொம்பவே சிக்கலான ஒரு கோட்க்கு வந்திருக்கோம். இது நம்ம சமூக அமைப்புகள், நம்மளோட வரலாறு, நாம எல்லாரும் சேர்ந்து சந்திக்கிற சவால்கள் பற்றியது. இதுதான் நம்மளோட மனித விதி தொகுப்பு. இந்த மனித விதி தொகுப்பு ஆயிரக்கணக்கான வருஷங்களா எப்படி உருவாகுதுன்னு புரிஞ்சுக்க டெல்லியோட வரலாற்றை ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். இந்திரபிரஸ்தாவில இருந்து இன்னைக்கு இருக்கிற புது டெல்லி வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டமும் அந்த நகரத்துக்கு மேல ஒரு புது அடுக்க சேர்த்திருக்கு. ஒரே இடம்தான், ஆனா எத்தனையோ கதைகள், எத்தனையோ அடையாளங்கள். அந்த பழங்கால வரலாற்ற இன்னைக்கு இருக்கிற சிக்கலான நிஜத்தோட ஒப்பிட்டு பாருங்க. அரசியல், சமூகம், சுற்றுச்சூழல்னு எல்லா பிரச்சனைகளும் ஒன்னா சேர்ந்துதான் அந்த நகரத்தோட இப்போதைய மனித விதி தொகுப்பை உருவாக்குது. இதுதான் இன்றைய யதார்த்தம். இப்போ உலக அளவுல நாம எல்லாரும் சந்திக்கிற ஒரு சவாலுக்கு வருவோம். இந்த நம்பரை பாருங்க, 1%க்கும் குறைவு. இது என்ன தெரியுமா? பூமியில நாம பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணியோட அளவு. இது நம்ம எல்லாரையும் பாதிக்கிற ஒரு முக்கியமான விதி. சரி, இந்த தண்ணீர் பற்றாக்குறைக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா, நம்ம கிட்ட இருக்கிற நல்ல தண்ணீர்ல கிட்டத்தட்ட 70% விவசாயத்துக்காகத்தான் பயன்படுத்தப்படுது. இது நம்ம மனித நாகரிகத்தோட ஒரு முக்கியமான அங்கம்தான். ஆனா அதுவே இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய சவாலாகவும் மாறி நிக்குது. ஆக நம்ம பார்த்த இந்த 3 கோட்ஸும், அதாவது இயற்பியல், டிஜிட்டல், அப்புறம் மனித விதி தொகுப்புகள் தனித்தனியா இயங்கல. அவை ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு, ஒன்னு இன்னொன்ன பாதிக்குது. வரப்போற 2026ஆம் ஆண்டோட சவால்களையும் வாய்ப்புகளையும் நம்ம சரியா கையாளணும்னா இந்த 3ஐயும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கடைசியா ஒரு கேள்வியோட இந்த ஆய்வை முடிக்கலாம். இயற்பியல்,
டிஜிட்டல், மனிதன். இந்த 3 கோட்ஸையும் நாம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து நாம கத்துக்க வேண்டிய கோட் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.